மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மளை பாதுகாத்து இந்த வாரத்தினுடைய கடைசி நாளிலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 133 சங்கீதம், 134 சங்கீதம். சங்கீதம் 133, 134. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில் வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலம். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ வாக்காளங்களே, கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சங்கீதமானது ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 133 சங்கீதமும் 134 சங்கீதமும் இது ஆரோகண சங்கீதத்தினுடைய கடைசி சங்கீதங்களாக காணப்படுகிறது. ஆரோகண சங்கீதம் என்று 15 சங்கீதங்கள் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 133 சங்கீதம், 134 சங்கீதம் ஆரோகண சங்கீதத்தினுடைய கடைசி சங்கீதங்களாக காணப்படுகிறது. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தது போலவே இந்த 2 சங்கீதங்களும் 133 சங்கீதம் தாவீதினால் பாடப்பட்டதான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. 134 சங்கீதம் யார் இந்த சங்கீதத்தை பாடினார்கள் அல்லது எழுதினார்கள் என்று நமக்கு தெரியாது. 133 சங்கீதத்திலே முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாயிருக்கிறது. எல்லாரும் ஒருமித்து வாசம் பண்ணுவது, குறிப்பாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். அது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. ஆனால் அது முடியாத ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. வேதத்திலே நாம் பார்ப்போமே, ஆனால் காயின் ஆபேல் அவர்களாலே ஒரு மனமாக ஒருமித்து இருக்க முடியவில்லை. ஆபிரகாம் லோத்து அவர்களால் ஒருமித்து இருக்க முடியவில்லை. யோசேப்பின் சகோதரர்கள் ஒருமித்து இருக்க முடியாமல் யோசேப்பை பகைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆரோன் மீரியாமோடு இணைந்து மோசேயை அவன் பகைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய பிள்ளைகள் ஒரு மனமாய் இருக்க முடியாமல் அவருடைய பிள்ளைகள் தாவீதுக்கு விரோதமாகவே எழும்பினதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்புகிறான். இப்படி ஒரு மனமாய் இருப்பது சந்தோஷம், ஒரு மனமாய் இருப்பது நன்மையாக இருந்தாலும் அது நம்முடைய நடைமுறையிலே அது சாத்தியமில்லாததாக கடினமானதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் நாம் பார்ப்போமே, ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் அவர்களாலே ஒரு மனமாக ஒருமித்து இருக்க முடியவில்லை. திடீரென்று அவர்கள் சண்டை போடுறாங்க. உடனே ஏசாண்டவர் கேட்கிறார், என்னப்பா பிரச்சனை, உங்க பிரச்சனை, யார் பெரியவர், யார் உங்க பக்கத்துல உட்கார போறாங்க, வலது பக்கம் யார் உட்கார போறா, இடது பக்கம் யார் உட்கார போறா. ஒருமித்து அவர்களால இருக்க முடியவில்லை. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் பார்ப்போமேனால் பர்னபா, பவுல் அவர்களால் ஒருமித்து இருக்க முடியவில்லை. இப்படி ஒருமித்து இருப்பது நன்மையும் இன்பமுமாய் இருந்தாலும் ஒருமித்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது.
இப்போ ஒருமித்து இருப்பதற்கு, எல்லாம் ஒரு மனமாக கூடி இருப்பதற்கு, குறிப்பாக இந்த சங்கீதமானது தாவீதினால் எழுதப்பட்டது. இது எந்த சூழ்நிலையில் அவர் எழுதுகிறார் என்றால், முதல் ஒரு 7.5 ஆண்டுகள் தாவீது அவர் தன்னுடைய யூதா தேசத்திலே அவர் ராஜாவாக இருக்கிறார். யூதா தேசத்திலே தன்னுடைய சொந்த கோத்திரத்திலே அவர் ராஜாவாக இருக்கிறார். அதற்கு பிற்பாடு அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாய் மாறுகிறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும். அப்படி சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் மாறின பிற்பாடு அந்த எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறதான அந்த நிகழ்வை மனதிலே வைத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று அநேகர் ஒரு கணிக்கிறார்கள். தாவீது இந்த சூழ்நிலையில எழுதியிருக்கலாம் என்று. அப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாக, எல்லா கோத்திரங்களும் சேர்ந்து ஒரே மனமாக தேவனுடைய ஆலயத்துக்கு, அந்த எருசலேமுக்கு கடந்து வருகிறது, இல்லை கடந்து போகிறதை ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனா அப்படி சந்தோஷமா இருப்பது கொஞ்சம் கடினமான காரியமா இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனமா இருப்பதற்கு எங்களுக்கு தேவை என்ன? அப்போ இந்த தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் ஒரு மனமா இருப்பது எங்களுக்கு நன்மை, ஒரு மனமா இருப்பது சந்தோஷம். ஆனா எங்களால முடியல. அதனால ஆண்டவரே, நீங்க எனக்கு சில காரியத்தை தர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதான் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கலாம். 2ஆம் வசனத்துல அவர் கேட்கிறதான காரியம் வாசிக்கலாம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். போதும். இங்க ஒரு மனத்திற்கு தேவை. ஒரு மனமாய் செயல்படுவது சந்தோஷமான காரியமா இருந்தாலும் அங்க கஷ்டம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு மனம் எங்களுக்கு தேவை. இந்த ஒரு மனம், நாங்கள் ஒரு மனமா இருப்பதற்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா, என்ன தேவை? ஆண்டவருடைய அபிஷேகம் தேவை. இந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த அபிஷேக, இந்த எண்ணெயானது எங்கே ஊற்றப்படுகிறது என்றால், ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடிகளின் வழியாக எங்கே இறங்குது? அங்கிக்குள்ளே இறங்குகிறது. ஏன்பா அங்கில இறங்குது அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆரோன் ஆசாரியனாய் இருக்கிறான். அவன் தான் முதல் ஆசாரியன். அந்த ஆசாரியனுடைய உடையை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆசாரியர் உடையிலே சில முக்கியமான காரியங்கள் உண்டு. சில கற்களை அவர்கள் வைத்திருப்பார்கள். மார்பதக்கம் என்று சொல்லுவார்கள். மார்பிலே அவர்கள் 12 கற்களை கொண்டதான ஒரு மார்பதக்கத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த மார்பதக்கத்துக்கு உள்ளே 2 கற்கள் இருக்கும். அதுதான் ஊரீம் தும்மீம். அதுக்கு பிற்பாடு நியாய விதி மார்பதக்கம் அது இருக்கும். இந்த மொத்தம் 16 கற்கள். இதுல 12 கற்கள் மேல என்ன பண்ணும்? அவன் மார்பில் வச்சிருப்பான். இப்போ இந்த 12 கற்களும் எதை குறிக்குதுன்னு சொன்னா, 12 கோத்திரத்தை அது குறிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது இந்த அபிஷேக தைலம் தலையில ஊற்றப்பட்ட ஒரு தாடியின் வழியாக அப்படியே அந்த அங்கிக்குள்ள இறங்கும் போது இந்த 12 கோத்திரத்தையும் அது என்ன பண்ணும்? அந்த கற்கள், அந்த கற்கள் உள்ளே அது என்ன பண்ணும்? இறங்கும். அந்த அபிஷேக தைலம், இந்த 12 கற்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, 12 கோத்திரத்தை குறிக்குது. இந்த 12 கோத்திரத்துக்குள்ள அந்த அபிஷேக தைலம் இறங்கி எண்ணத்தை உண்டு பண்ணும்னு சொன்னா, ஒரு மனத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12 கோத்திரமும் இணைஞ்சு 12 கோத்திரத்துக்கு மேலே நான் ராஜாவா இருக்கிறேன். ஆனா எங்களுக்குள்ள ஒரு மனம் தேவை. ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு நாங்க போகிறோம். நாங்க எல்லாம் ஒரு மனமா இருப்பது நன்மையான காரியம், அது இன்பமான காரியம். ஆனா அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.
அந்த அபிஷேகம் என் மேலே வந்து இறங்குச்சுன்னா போதும், இந்த கற்களை அந்த அபிஷேகம் நினைக்கும், அது மேலே ஊற்றப்படும் போது, அது கற்களை இந்த அபிஷேகம் நினைக்கும் போது அங்கே ஒரு மனம் உண்டாகும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. அதுதான் தாவீது அங்க சொல்லுகிறார். அந்த அபிஷேகம் ஒரு மனத்தை உண்டு பண்ணும். ஆமென், ஆமென். அந்த 12 கற்களையும் அது நினைத்து ஒரு மனத்தை உண்டு பண்ணி தேவனுடைய ஆலயத்துக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அது கொண்டு போகிறதா இருக்கிறது. இதுதான் சங்கீதங்களின் புத்தகம் 43ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்கள் புத்தகம் 43ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியருளும். அங்கே சொல்லுகிறதான அந்த வெளிச்சம் ஒரு மனமாக, பணம் ஒரே மனமாக இருந்து பணத்தை எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரித்து கொண்டார்கள். எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்தார்கள். ஒரு மனம் அங்கே உண்டானது. காரணம், அந்த அபிஷேகம் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அபிஷேகம் இறங்கி வந்ததுன்னு சொன்னா நமக்குள்ளே ஒரு மனம் காணப்படும். அடுத்தபடியாக தாவீது சொல்லுகிறார், வாசிக்கலாம் 3ஆம் வசனம் 133:3. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக, ஆண்டவரே உடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. இரண்டாவதாக எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா பனி வேணும். பனி எதுக்குப்பா பனி? பனி எதை குறிக்கிறது என்றால் ரிஃப்ரெஷ்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி. ரெண்டாவது, ஒரு மனத்துக்கு தேவை என்னன்னா ஒரு புத்துணர்ச்சி. எவ்வளோ உட்காந்து பேசினா, எவ்வளோ போனா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். அப்படின்னு தான் எல்லாம் ஒரு மனமா வருவாங்க. இல்லைன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ இவன் கூட போனாலே நம்ம சோகமாயிடும் போல இருக்கு, நம்மளுடைய பிரச்சனையே பெரும் பிரச்சனையா, ஏற்கனவே பிரச்சனை இதில் பெரும் பிரச்சனையா மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ண விலகி போயிடுவாங்க. ஒரு புத்துணர்வு ஒன்றாக இணையும் போது ஒரு புத்துணர்வு எங்களுக்கு தேவை. இதற்கு என்ன தேவைன்னா பனி தேவை. அங்கே தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பனி, இந்த பனி எப்படி இறங்குது அப்படின்னு சொன்னா எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும். எர்மோன் என்பது வேதத்தில் மிக உயர்ந்த ஒரு மலை. ஆனால் சீயோன் என்பது அவ்வளவு பெரிய மலை அல்ல, ஆனால் அது ஒரு சின்ன மலை. பெரிய மலை, சின்ன மலை. ஒரு மனத்துக்கு தேவை எங்களுக்கு, ஒரு மனத்துல ஒரு புத்துணர்ச்சி வேணும் ஆண்டவரே. அதுக்கு நாங்க சின்னவங்களா இருப்போம், பெரியவங்களா இருப்போம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பனியை இறக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலே 2 விதமான பனி இருந்தது. 2 விதமான பனி. அந்த நாட்கள்ல நம்ம எல்லாருக்கும் தெரியும், மழை வந்து குறைவு. அவர்கள் விவசாயத்தை அதில் தான் பண்ணாங்க, பனியில தான் என்ன பண்ணாங்க. இது நமக்கு தெரிந்ததான காரியம். 2 விதமான பனி. ஒன்று மேலிருந்து இறங்குகிறதான பனி, இரண்டாவது தரையிலிருந்து எழும்புகிறதான பனி. நம்ம ஊர்ல கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, மாசி அந்த தமிழ் மாதத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, தரை வந்து சில நேரத்தில் என்ன பண்ணும் குளிரா இருக்கும், மேல இருந்து இறங்குகிற பனி. அந்த காலகட்டத்தை நம்ம பிரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை நம்ம வேதத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, எடுத்து வாசிக்க வேண்டாம். கிதியோன் ஆண்டவரை சோதிக்கிறான். அப்ப சோதிக்கும் போது 2 விதமான சோதனை அவன் செய்கிறான். ஆண்டவரே தோலை போடுறேன், தோல் மாத்திரம் என்ன பண்ணணும், நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்தது சொல்லுவான், ஆண்டவரே தோல் நனையக்கூடாது, தரை மட்டும் என்ன பண்ணணும். இது ரெண்டுமே 2 காலகட்டத்தில் அவன் செய்ததான காரியம். ஒன்று கீழே இருந்து எழும்புகிற பனி, ஒன்று மேலிருந்து இறங்குகிறதான பனி. இங்கே தாவீது குறிப்பிடுகிறதான பனி என்ன பனி அப்படின்னு சொன்னா, மேலிருந்து இறங்குகிறதான
அந்த பணியை அவர் என்ன பண்றார், குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் மேலிருந்து ஒரு புத்துணர்வை, ஒரு பணியை இறக்குறாரு. அந்த பணி எப்படின்னா, மேல தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு இல்லப்பா. அது எர்மோனா இருந்தாலும் பரவாயில்ல, சியோன் பர்வதமா இருந்தாலும் சரி, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எல்லார் மேலும் ஒரே மாதிரி பணியை உண்டாக்கி ஒரு மனத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, அவர் அபிஷேக தைலம் எண்ணெயை ஊற்றி ஒரு மனத்தை ஏற்படுத்துகிறார். இந்த எண்ணெயினாலே எங்களுக்கு ஒரு மனம் உண்டாகுது ஆண்டவரே, அந்த எண்ணெயை தாங்க. ரெண்டாவது, ஆண்டவரே அந்த பணியை என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. அந்த பணி எல்லார் மேலும் ஒரே மாதிரி இறங்கும். அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேத பண்டிதர்கள், காலை நேரத்துல இந்த பணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரிய மழை பெஞ்சு விட்டா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு தண்ணி இருக்குமா. அந்த மாதிரி மழையை தான் இந்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பணியை, ஒரு மனத்தை, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தாவீது ஆண்டவரிடத்துல கேட்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, இந்த பணியானது வேத வசனத்துக்கும் ஒப்பனையாக காணப்படுகிறது. வேத வசனத்துக்கும் ஒப்பனையாக காணப்படுகிறது. இந்த அபிஷேகமும் வேத வசனமும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அபிஷேகம், வேத வசனம், இது ரெண்டும் மேலிருந்து இறங்குச்சு அப்படின்னு சொன்னா ஹல்லேலூயா, நமக்குள்ளே ஒரு மனம் உண்டாகும். பணியானது கனி உள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. அபிஷேக தைலமானது வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. அபிஷேக தைலம் அது வாசனை உள்ளதா இருக்கிறது. அபிஷேக தைலம் வாசனையான ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. பணியானது கனி உள்ள ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட், கனி உள்ள ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது. இப்படியாக நாம் இருக்கும்போது இந்த கனி உள்ள வாழ்க்கை, வாசனை உள்ள வாழ்க்கை, இந்த அபிஷேக தைலத்தின் மூலமாக பணியை இறங்கும் போது ஒரு மனம் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கடைசி சங்கீதமாக, ஆரோகண சங்கீதத்தினுடைய கடைசி சங்கீதமாக 134 சங்கீதம். இந்த 34 சங்கீதத்துல இப்ப இவங்க எல்லாரும் எங்க போறாங்க, ஒரு மனமா இப்போ ஆலயத்துக்கு போறாங்க. அந்த கர்த்தருடைய ஆலயத்துல என்ன இருக்குன்னு சொன்னா, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் ஆசீர்வாதம், ஜீவன். இந்த ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாரும் எப்படி போறாங்க, இப்போ ஒரே மனம். இந்த ஒரு மனத்துக்கு அபிஷேகம், பணி. ஆண்டவருடைய அபிஷேகம், வேத வசனம், இது ரெண்டும், ஒன்று கனி உள்ள வாழ்க்கை, இன்னொன்று வாசனை உள்ள வாழ்க்கை. இப்போ ஒரே மனமா எல்லாம் இணைந்து எங்க போறாங்க அப்படின்னா எருசலேமுக்கு போறாங்க. போகும்போது அங்க நடக்கிற சம்பவம் வாசிக்கலாம். 1ஆம் வசனம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே உறங்காத ஒரு தேவன் இருக்கிறார். நாங்க எல்லாம் ஒரு மனமா நாங்க போகிறோம். இப்போ எங்க போறோம், எருசலேமுக்கு போறோம், தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். அங்க என்னப்பா அப்படின்னு சொன்னா, உறங்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல நேரத்துல நம்மளுக்கு கலக்கம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அண்ணால் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் சர்ச்சைக்கு கிளம்புற நேரத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனையே. சர்ச்சைக்கு போகிற நேரத்துல தான், எருசலேமுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற, பலி செலுத்த போகிற நேரத்துல தான் மனமடிவில் அவங்க இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எருசலேமுக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே உறங்காமலும் தூங்காமலும் நமக்கென்று இருக்கிறதான ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அமர்ந்திருந்து
நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹalleluya. உங்க கவலை எது இருந்தாலும் பரவாயில்லைங்க. பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க இன்னொரு நேரத்துக்கு வாங்க, லஞ்ச் டைம்ல இருக்கிறோம். இது வந்து வீக் டேஸ்ல மட்டும்தான் பண்ணுவோம். வீக்கெண்டில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உறங்காமலும் தூங்காமலும் எல்லா நேரத்துலையும் நான் உனக்கு ரெடியாக இருக்கிறேன், நீ என்னிடத்துக்கு வா. அல்லேலூயா. என்னுடைய பிரசன்னத்துக்கு நீ கடந்து வந்தால் போதும். இரவும் பகலும் உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற ஒரு ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். அந்த எருசலேமிலே உறங்காத ஒரு தேவன் இருக்கிறார். இரண்டாவதாக முடிவில்லாத ஒரு ஆராதனை இருக்கிறது. முடிவில்லாத ஒரு ஆராதனை. தேவனுடைய ஆலயத்திலே முடிவில்லாத ஒரு ஆராதனை. ஆண்டவரை தேவ தூதர்கள் அவர்கள் துதித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படி துதித்துக் கொண்டிருந்தார்கள்? முடிவில்லாமல். சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லுங்களேன், ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஓயாமல், முடிவில்லாமல் ஒரு ஆராதனை. நாங்க எல்லாரும் ஒரு மனமா அந்த எருசலேமுக்கு போகிறோங்க. எதுக்காக போறோம்னா, அங்க எனக்காக உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிறதான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இரண்டாவது, முடிவில்லாத ஒரு ஆராதனை அங்க இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய ஆலயத்துல விளக்கு அணையவே கூடாது. தேவனுடைய ஆலயத்துல தினந்தோறும் பலி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள். தினந்தோறும் டெய்லி அந்த பலி செலுத்துகிறதான நேரம், மாலை நேரத்துல அந்தி பலி செலுத்துகிற நேரம், அந்த மாலை நேரத்துல தினந்தோறும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். ஓய்வு நாள்ல 2 ஆட்டுக்குட்டி பிளஸ் டெய்லி செலுத்துகிறதான ஒரு ஆட்டுக்குட்டி, 3 ஆட்டுக்குட்டிகளை அவர்கள் அடிப்பார்கள். பண்டிகை நேரங்களிலே 7 ஆட்டுக்குட்டி தினந்தோறும் செலுத்துகிறதான ஒரு ஆடு, மொத்தம் 8 ஆடு அடிப்பாங்க. அது ஓய்வு நாளில் வந்துச்சுன்னு சொன்னா 10 ஆடு. ஓய்வு நாளுக்கு செலுத்த வேண்டிய 2, மொத்தம் 10 ஆடுகளே பலி செலுத்த. தொடர்ச்சியாக பலி அங்கே நடக்கும். அங்கே விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஆராதனை உண்டு, முடிவில்லாத ஆராதனை உண்டு. அந்த முடிவில்லாத ஆராதனைக்கு நான் கடந்து போகிறேன் என்று எல்லாரும் ஒரு மனமாக கடந்து போவார்கள். மூன்றாவதாக வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, தடையில்லாத ஒரு ஆசீர்வாதம் அங்கே உண்டு. தடை இல்லாத ஆசீர்வாதம். என்னப்பா தடை இல்லாத ஆசீர்வாதம் சொன்னா, அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு போட்டில்ல. எப்படி போட்டிருக்கு? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். டைரக்டா உன்னிடத்துல ஆசீர்வாதம் வரும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் யார் மூலமாவது வரும். அப்படி இல்லைங்க. எந்த தடையும் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க வேதத்துல எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, குறிப்பாக ஆண்டவருடைய முகத்திலிருந்து வருகிறதான முகத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறதான இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்ததான, இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கும் போது பயன்படுத்துகிறதான அந்த வேத வசனங்களை நாம் பார்ப்போமே. ஆனால் உன்னை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசித்தப்படுத்தி, பிரசன்னமாக்கி, எல்லாம் உன்மேல் இங்கேயும் போடப்பட்டிருக்கு. சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தடை இல்லாமல் உன்னிடத்துல நேரா வருகிறது. ஹல்லேலூயா. அந்த எருசலேம்ல எதுக்குப்பா நீங்க ஒரு மனமா போறீங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, உறங்காத தேவன் அங்கே இருக்கிறார். 2வது, தடை முடிவில்லாத ஒரு ஆராதனை அங்கே உண்டு. தடையில்லாத ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. அங்கே
33ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் இப்படி சொல்லுது, அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவர் அனுப்புகிறதான அந்த பணியையும் நம்ம பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒரு மனத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஒரு மனத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கு உறங்காத தேவனை நாம் தரிசித்து அந்த முடிவில்லாத ஆராதனையை நாம் செலுத்தி ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த தடையில்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால அந்த எர்மோன் மேலும் சீயோன் மேலும் இறங்குகிறதான அந்த பணியின் மூலமாக ஆண்டவரே, எங்கள் வாசனை உள்ள ஒரு வாழ்க்கை, கனி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு மனத்தின் ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உறங்காமல் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, முடிவில்லாத ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தடையில்லாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறபடினாலே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, உடைய சபையில இருந்து உடைய பிரசன்னத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. அப்படியா நீர் எங்களை ஆசீர்வதித்து உடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும். இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சிஸ்டர் எஸ்தர் அவர்களுடைய மகனுக்காக நம்ம ஜெபிக்கலாம். அவர்கள் வீட்டிலே காணப்படுகிறதான அந்த விசேஷமான அந்த காரியத்துக்காக அவர்கள் எடுக்கிறதான அந்த முதல் முயற்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் தொடர்ந்து இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய வழி நடத்துதலை காணத்தக்கதாக விசேஷமாய் இந்த நாளிலே நாம் தியானித்ததான அந்த வேத வசனத்தின் பிரகாரமாக ஒரு மனத்தை தேவன் கட்டளையிடும்படியாக, குறிப்பாக 2 குடும்பத்துக்கும் ஒரு மனம், ஒரு சமாதானம், அங்கே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவேன் என்று சொன்ன தேவன் அந்த அபிஷேக தைலத்தை இந்த குடும்பத்தின் மேலே இன்றைக்கு நடக்கிறதான அந்த புரோகிராமின் மேல ஊற்றி அந்த பணியை ஆண்டவர் இறக்கி அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை ஒரு மனத்தை தேவன் கட்டளையிட போறபடினால எல்லாம் ஒரு மனமாக நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தேவனப்பா, சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவனப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேக தைலத்தை ஆண்டவரே ஊற்றி எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மனத்தை ஏற்படுத்துகிற தேவனப்பா. அப்படியா இந்த குடும்பத்திலே ஹல்லேலூயா இந்த 2 குடும்பங்களும் இணைகிறதான இந்த நேரத்திலே ஹல்லேலூயா உம்முடைய அபிஷேக தைலத்தை நீர் ஊற்றி ஹல்லேலூயா 2 குடும்பத்துக்கும் ஆண்டவரே நீர் ஒரு மனத்தை ஒரு சமாதானத்தை கர்த்தர் நீர் ஏற்படுத்தும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காரியங்களை அவர்கள் முன்னிட்டு செய்யும் போது அவர்களுக்கு தேவையான வழி நடத்துதலை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2 பேருக்கும் நல்ல புரிதலை கர்த்தர் நீர் ஏற்படுத்தும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய ஆண்டவரே பண தேவைகளை கர்த்தர் நீ சந்தித்தருளும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஆண்டவரே நீ பெரிய காரியங்களை கர்த்தர் நீ செய்தருளும்படியாய் கேட்கிறோமே ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆசீர்வதி ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான ஆட்களுடைய ஒத்தாசை இந்த நாளில் செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்ய இந்த ஆட்களுடைய ஒத்தாசையை கர்த்தர் நீர் ஏற்படுத்தி தரும்படியாய் கேட்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யும், கிருபைக்குள்ளாக மூடும் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே குறிப்பாக சகோதரிகள் ஆண்டவரே இந்த மகளிர் தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்களப்பா ஆண்டவரே. இந்த நாள்ல அவர்கள் எடுக்கிறதான ஒவ்வொரு முயற்சியிலும் தேவ கரம் இருந்து வழி நடத்த முடியாது.
ஆண்டவரே, நாங்கள் எது செய்தாலும் அதை உட நாம மகிமைக்கென்று செய்ய செய்யப்போம். இந்த வீக்கெண்டு ஆண்டவரே தேவ ஜனத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கேட்கிறோம். ஆசீர்வதியும் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வ கரம் இருக்கும்படியாய் கேட்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you, God bless you.